நாங்களும் வர வேண்டியதான். சீட்டு ஓகேவா? எனக்கு எது சீட்டு கொஞ்சம் பின்னால் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. கம்பல்சரி சீட்டு வந்து நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். அதை எப்பவுமே மெயின்டைன் வச்சு எந்த வண்டியாக இருந்தாலும் சீட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரக்கூடாது. ஓகே, நியூட்ரு பண்ணிட்டு ஏற்றுங்க. சரி, அவ்வளோ அடுத்த ரீல்ஸ் தயாரிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதே பண்ணலாமா? டிஃப்ரெண்ட் டைஸ் பண்ணலாமா? ரெகுலராக கண்ணாடி பற்றி சொன்னால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடாத. டெய்லி கண்ணாடி பற்றி புரிஞ்சிருச்சா? தெரியுங்களா? புரிஞ்சுதா? மறக்கக்கூடாது. ஓகே, நம்மளோட அது எப்பவுமே மெயினில் வேலை செய்யணும் சாமி. டக்குன்னு அந்த ஆன்சர் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அது ஆன்சர் தாங்க ஃபஸ்ட் கீர் போட எனக்கு 1 செகண்ட் ஆகுமா அது சொல்கிறதுக்கு. பட் அது வந்து உடனே அந்த ஆன்சர் வந்துடும். பட் இப்போ நீ அந்த ஆன்சர் என்ன பண்ணீங்கன்னா மறக்க மாட்டேங்களா? போகலாம். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடலாம். மெதுவாக மெயில் தான். அந்த வேன் காரை விட்டுறாது. எக்ஸைட் யூஸ் பண்ணு. எக்ஸைட் யூஸ் பண்ணி விட்டுறாது. யாரும் விட்டுறாது. அவ்வளோதான். உள்ளே வந்துட்டோம், முடிஞ்சு. அவர் நிறுத்திட்டாரா? எக்ஸைட் யூஸ் பண்ணி போயிடணும். அந்த காருக்கு வழி விட்டுட்டோம். பட் கண்டினியூஸாக வரவங்களுக்கெல்லாம் வழி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை வந்து ஓரம் கட்டிட்டு வாங்கி போகலாம். புரியுதா? அப்படியே எக்ஸைட் யூஸ் பண்ணி போகலாம். நம்ம சுச்சுவேஷன் பார்த்து நம்ம வந்து அதான் நம்ம முன்னால் ஓட முடியும். நம்ம பின்னாடி வரவங்களுக்கு எப்படின்னா நம்ம சொல்கிறது நம்ம சைடு வரோம் அப்படின்னு அவங்க அதை புரிஞ்சுக்குவாங்க சார். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு வேறு லெவல். அப்படியே போகலாம். செகண்ட்லேயே போகலாம். அப்படியே காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். அந்த ஒரு செகண்ட் தான். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். இப்போ நீ எப்படி டக்குன்னு செகண்ட் எடுத்து அப்படியே மூவ் பண்ணுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டு தான் முக்கியம். ஸ்டீரிங் பரபரப்பு இல்லாமல் ஹேண்டில் பண்ணுங்கள். ஃப்ரீயாக ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணுங்கள். பரபரப்பு இல்லாமல். ஹார்ன் அடிச்சிருக்கணும். அவர் குறுக்க வராருன்னு அவராக சொன்னாரா நமக்கா தெரிஞ்சதா? சத்தியா அந்த டூலக்கார் குறுக்க வந்தார்ல, அவராக சொன்னாரா நமக்கா தெரிஞ்சது அவர் குறுக்க வராருன்னு? பின்னால் பார்க்கக்கூடாது. அவர் வராரு வரல, நிற்கிறாரு நிற்கல, அது எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த வண்டியில் இடிக்காமல் இவங்களை தாண்டி போகிறக்கு என்ன வழி அதுதான் செய்யணும். பின்னால் வரவங்க எப்படியோ வந்து போகிறாங்க. புரிஞ்சுதா? தள்ளிட்டு வந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை, நடந்து வந்தால் பிரச்சனை. அது நமக்கு தேவையே இல்லை. நம்ம இவங்களை தாண்டறதுக்கு மட்டும்தான் எக்ஸைட் யூஸ் பண்ண போகலாம். சரியா? நான் சொல்ல வர கான்செப்ட் புரியுதில்ல உனக்கு? நீ சிரிச்சுக்கிறேன் கதை பற்றி வச்சு. பட் நான் சொல்ல வர கான்செப்ட் உனக்கு புரியுதில்ல? அவ்வளோதான். ஒவ்வொருத்தரும் பின்னால் எப்படி வராங்கன்னு தெரியும் பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம முன்னால் கரெக்டாக ஓட முடியாது. கொஞ்சம் கேப் விட்டுக்கலாம். இவ்வளோ தூரம் நெருங்காமல் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக கேப் விட்டு இப்போது அங்கே போகிற இனோவா உங்களுக்கு தெரியுதா? இல்லை, முன்னால் போகிற இனோவா தெரியுதா? தெரியலையா? அங்கே ஒரு வெள்ளை கலர் கார் போகிறது இன்னும் கொஞ்சம் இதுக்கப்புறம் தெரியாது. வெயிட் நெருங்காதீங்க. நெருங்கினா கண்டுபிடிக்க முடியாது. இந்த வண்டி நெருங்கக்கூடாது. இப்போ அந்த டூ வீலர் கார் தெரியுறாருல, இப்போ தெரியுது அந்த வெள்ளைக்காரு. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஏன் கேப் விட்டு வரணும்னு சொன்னீங்கன்னா, அந்த கேப் விட்டு வந்தால் தான் நம்ம இந்த வண்டியை ஓவர்டேக்கே பண்ண முடியும். அப்போ தான் அந்த வண்டிக்கு முன்னால் யார் போகிறாங்க நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சரியா? இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். சரிதான்? அப்படியே லெஃப்ட்டு வந்துடலாம். லைட்டாக ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். அப்படியே லெஃப்ட்டு தான் போடணும். இண்டிகேட் லெஃப்ட்டு தானே போட்டிருக்கோம். லெஃப்ட்டு தான்டா அங்கே வரணும். அப்படி ஃபுல்லாக கிளச்சு டக்குன்னு ஃபஸ்ட்டு கீர் போட்டு நின்றுச்சு. கால்வாசி போவோம். கால்வாசி
லேட் ஆனாலும் பரவாயில்ல, போகட்டும். சரியா? அதுக்குள்ளே அவர் ஹாரன் அடிச்சிட்டாரு, டிராஃபிக்காக இருக்குன்னா பதட்டப்படக்கூடாது. திருப்பிக்கலாம். இருக்குன்னா ஹாரன் அடிக்கிறீங்க, இருந்தா போகணும், அந்த மாதிரி நினச்சி நீ வாட்டுக்கு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சரியா? ஸ்டடி அவ்வளோதான். இப்போ எக்ஸிலேட்ரு செகண்ட் கீர், டக்குன்னு எக்ஸிலேட்ரு செகண்ட் கீர். ஆமாம், வண்டி ஆஃப் ஆகிற மணி நேரம் ஆச்சு. இல்லை, வண்டி பின்னால் போகுது, பிரேக் பிடிக்கணும். ரிலாக்ஸ். வண்டி ஃபஸ்ட்டு கீர் போட்டு மூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எதுலேருந்து கால் எடுக்கணும்? கிளச்சில் இருந்து. ஃபஸ்ட்டு பிரேக்லேருந்து கால் எடுத்தால் பின்னால் போகும். டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட் கியர். பட் நான் டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட் கியர் சொன்னேன். நீ டக்குன்னு செகண்ட் கியர் தான் போட்டால் எக்ஸிலேட் யூஸ் பண்ணல. கரெக்டாக நான் சொல்கிற மீனிங் புரிஞ்சுதான். நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு கீரில் மூவ் பண்ணீங்க, டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்ட் கியருங்க. அது ஸ்பீடு வந்து தான் செகண்ட் கியர் போடுவோம், வண்டி அதே ஈக்குவலாக போகும். தேர்ட் கியர் போட்டுக்கும். ஒரு மாதிரி நர்வஸ் ஆகாதுடா, ரிலாக்ஸ். போட்டு அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா என்னன்னா புரியலமா? இப்போ செகண்ட் கியர் போட்டு நீங்கள் சொல்கிறீங்களா ஃபஸ்ட்டு ஆக்சிலேட்டர் நெக்ஸ்ட் செகண்ட் கியர்னு. ஆமாம். இப்போ வந்து செகண்ட் கியர் போட்டு அப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தா வண்டி மூணாவது கியர் போட்டுக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை தானே? நான் டக்குன்னு அது நீங்கள் சொல்கிற அந்த செகண்டில் வந்து டக்குன்னு பின்னால் ஒரு பாலாஜி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேளு. சொல்லுங்கக்கா. அதான் சொல்கிறாங்க ஆக்சிலேட்டர் ஃபஸ்ட்டு. நீ அதெல்லாம் காதில் வாங்கிக்கிறேங்க. இந்த லாரி வருது, இந்த வண்டி வருது, நம்ம சேஃப்டியாக போகணும். அதை மட்டும் தான் அவங்க மெயினில் இருக்கணும். சரியா? அப்படியே அங்கே ஸ்பீடு பிரேக் வருது, செகண்ட் கியர் போட்டுக்கணும். நம்ம பரவாயில்ல. எக்ஸேட்டர் வேணாம் ரஜினி, எக்ஸேட்டரை ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். அதை மிதிச்சாதான்டா தங்கம் ஸ்பீடாக போகும். அதை மிதிக்கலைன்னா நீ சொல்கிறத அது கேட்டு போகும். அது புரியுதா? நீ அதை மிதிக்கும் போது அது ஸ்பீடாகுது, உனக்கு ப்ரெஷர் ஆகுது. பட் அது மிதிக்காமல் டச் பண்ணினா, ஓ அது இப்படி தான் டச் ஆகுது, இப்படி தான் போகுதுன்றதை நீ ஃபீல் பண்ண முடியும். புரியுது? இப்போ அந்த ஃபீல் தெரியுது. நான் சொல்ல ஒரு ஃபீலும் நீ யூஸ் பண்ணுற விதமும் உனக்கு தெரியுதா? படம் ஜாடிக்கு போட்டு மேல் தான் ஃபீல் பண்ணி நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம், வண்டி இப்படி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது, நம்ம இப்போ இந்த கியர் போடுறோம் அப்படிங்கிறது நீங்கள் தான் உங்கள் மனசில் வச்சுக்கணும். இவருக்கு ஹாரன் அடிச்சுருந்துருக்கணும். அவங்க ஓரமாக போல் அவங்க ரோட்டில் வந்தாங்க, நம்ம ஹாரன் அடிச்சு தான் ரைட்டில் மேலே ஏறி இருக்கணும். நம்மளே அந்த டூ வீலர் வந்தாலுமே கார்காரன் இப்படி வந்தால் ஏன் ஹாரன் அடிச்சு வர மாட்டேன்னு கேட்பேன். இல்லை இப்போ நீ அவர் நம்மளை கேட்பார்ல. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், ரிலாக்ஸ் பார்த்தா இல்லை பார்த்தா நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர். அதே பர்ஃபார்மன்ஸில் அதே ஸ்பீடில் அழகாக போய்க்கலாம், திருப்பிக்கலாம். போதுதா? நீ ஃபீல் பண்ணு ரஞ்சி, நீ ஃபீல் பண்ணால் தான் இது ஈஸியாக இருக்கும். அப்படி ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக், ரிலாக்ஸ். செகண்டில் தான் இருக்கும். ஏன் கீரை மாற்றணும்? அதுக்குள்ளே மறந்துட்டிங்களா? இல்லை காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸிலேட், தேர்ட் கியர். ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஒரு பின்னாலே போகலாம், ஓவர்டேக் வேணாம், போகலாம் தேர்ட்லே போகலாம். 20க்கு கீழே வந்தால் தான் செகண்டு. வண்டி ஸ்லோவாகிடுச்சு நீங்களும் அவங்க மனசில் நினச்சிட்டிங்களா செகண்டு போட முடியாது. புரியுதா? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள். ஸ்பீடு 20 கீழே வருதான்னு மட்டும் பாருங்கள். வந்துச்சா? இப்போ செகண்டு. புரியுதா? அதை ஃபீல் பண்ணி தான் போடணும். எனக்கு வண்டி ஸ்லோவாகிடுச்சு, எனக்கு தோணிடுச்சு, நான் செகண்ட் போட்டுக்கிறேன், எனக்கு வண்டி ஸ்பீட் ஆகிடுச்சு, அதெல்லாம் கிடையாது. அது ஸ்பீடையும் மெயின்டைன் பண்ணி ஃபீல் பண்ணி மாற்றணும். வண்டி ஸ்பீடு பிரேக், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். செகண்டில் தான் இருக்கும். பிரேக்கை விட்டுட்டு கிளச்சை விட்டுட்டு லைட்டாக எக்ஸைட். ஓகேவா? சரி, ஒரு மாதிரி ஆகாமல் ரிலாக்ஸாக இருந்தீங்கன்னா இவ்வளோதான், டக்குன்னு பிடிச்சிடலாம். நம்ம ரிலாக்ஸ். அர்ஜென்ட் வேணும், நிதானமாக கற்றுக்கணும். ஹலோ, போலீஸ் மூட்டை எடுத்து சரி நான் போட்டுவிட சொல்லுங்கண்ணா. ஓகேண்ணா செகண்ட்.
ஓகே நான் சொல்லிடுறேங்கண்ணா. இன்னொருத்தனை அன்னைக்கு புக்கும் பணம் 5,000 கொடுத்துட்டு போனார்ல, நேரம் பணம் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, ரிலாக்ஸ் வண்டி, ரிலாக்ஸ் கீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடாது. ஃபுல்லாக கிளச்சு ஆனால் ஒரே லைன்லேயே இருங்க. ரிலாக்ஸ் புரியுதா? வண்டி இப்போ விட்டுட்டு லைட்டாக கிளியர் அண்ணா. வண்டி இப்போ நம்மளோட கையிலே இருக்குது. கோச்சுக்காம டக்குன்னு போய் ஒரு பொலியூஷன் மட்டும் எடுத்துடுறீங்களா? அதை எடுத்து வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா சரண்டர் பண்ணிடலாம். இல்லாட்டி அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா ஃபைன் அமௌண்ட் கட்டுற மாதிரி ஆயிடும். வாகன புகை பரிசோதனை பக்கத்தில் எங்கேயாச்சும் இருந்ததுன்னா அதை மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் போட்டுருவாங்க. ஓகே, அவங்க அங்கே போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே போட்டு விட்டாலும் ஓகே தான். போட்டு விட்டுங்க. போதா சாமி, இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுருந்தாங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், ரிலாக்ஸ். வெயிட் பண்ணுங்க. இப்போ தான் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அப்படியே வெயிட் பண்ணுங்கள். திருப்பிக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. வண்டி திரும்புதான்னு பாருங்கள். அந்த ஸ்பீடில் திரும்பிடுச்சா? இப்போ ஸ்டடி ஆகுதான்னு பாருங்கள். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. ஸ்டடி ஆகிடுச்சா? இப்போ 3வது கீர் போட்டுக்கலாமா? காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. புரியுதா நான் சொல்ல வர விஷயம்? நம்ம அங்கேயே எமோஷனல் ஆகி ப்ரெஷர் ஆகி இதெல்லாம் பண்ணக்கூடாது. காரணம் கிளச்சையும் பிரேக்கையும் பிடிச்சிட்டா நீ சொல்கிறத வண்டி கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். புரியுதா? நீ சொல்கிறத வண்டி கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ நீ அந்த இடத்துல ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன கொஸ்டின் வருதுன்னே தெரியாமல் நம்ம ஆன்சர் எழுதணும்னா அது என்ன ஆன்சர் நமக்கு புரியாதுல்ல. என்ன பாலாஜி? லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். வண்டி ஸ்பீடு பிரேக்கு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். இப்போ நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். இவ்வளோ நேரம் ரிலாக்ஸ் ஆகி தான் அந்த வேலையை செய்யணும். இப்போ காலை எடுத்து எக்ஸைட் பண்ணால் போகும். தேர்ட் கீர். காலை எடுத்து எக்ஸைட் மறுபடியும் அங்கே வளைவு வருது. வளைவுக்கு முன்னால் ஸ்பீடு பிரேக் வருது. இங்கே எக்ஸைட்டர் விட்டுறோம். லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். ஸ்பீடு பிரேக் வருது. ரிலாக்ஸ். இப்போ டக்குன்னு நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். பிரேக்கை விட்டுட்டு ப்ளஸ் வந்து காலை எடுத்தால் வண்டி போகுதான் அழகாக தெரிஞ்சு. ரிலாக்ஸ். எக்ஸைட் யூஸ் பண்ணக்கூடாது ரஞ்சினி. என்ன ரீசன்? இது கார்னரு. டக்குன்னு மிதிச்சோம்னா வண்டி பேக்கரிக்குள்ளேயோ கம்பெனிக்குள்ளேயோ போயிடும். கான்செப்ட் புரியுதா? டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணி ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ வண்டி நேராக போகுமா? இப்போ மிதி பார்க்கலாம். மிதி. என்ன இது? இப்போ போடுங்க தேடிக்கு. சின்ன அசம்சன் தான் தம்பி. அதை கரெக்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அதுக்குள்ளே நம்ம வண்டி போக மாட்டேங்குது, எக்ஸைட்டர் திருப்பிடலாம். பரவாயில்ல, ஒன்றும் இஷ்யூ இல்லையே. நமக்கு ஒன்றும் அதுக்கு இல்லையே. நம்ம இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நீ ஃபில் ஆகும்போது அது நீயே வந்து செட் ஆகிக்கும். அது உனக்குள்ளே அது ஃபுல்ஃபில் ஆகும். அப்போ வந்து நீ இந்த இடத்துல நம்ம இப்படி போனால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீயே உன்னை திட்ட ஆரம்பிச்சிடுவேன். சரியா? ரிலாக்ஸ். இவங்க வந்து நெருங்கி போகிறாங்க. இவங்களை தாண்டதாக இருந்தால் நம்ம இப்படி ஏறணும். இல்லைன்னா போட்டாட்டு இவங்க கூட இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் வச்சு போகணும். கான்செப்ட் புரியுதா? தாண்டதாக இருந்தால் லைட்டாக ஏறி எக்ஸைட்டர் மீதி ஒரு மீதி ஹார்ன் அடி, இன்னொரு அடி ஹார்னு, எக்ஸைட்டர் மீதி தாண்டிடுச்சா? நான் சொன்ன அந்த ஃபீலிங்கு இப்போ நீங்கள் செஞ்சு ஃபீல் புரியுதா உங்களுக்கு? இதை வந்து அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது ஈஸியாக இருக்கும். டிக்கெட் லெஃப்ட் போட்டுக்கங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு நிறுத்திக்கணும். சிக்னல் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வண்டி போன உடனேயே நம்ம இங்கேருந்து லெஃப்ட் போய் லெஃப்ட் இங்கேருந்து லெஃப்ட் வரணும். இங்கேருந்து லெஃப்ட் வரணும். அப்படியே இந்த அக்கா ஒட்டி அப்படியே லெஃப்ட் வரணும். அப்படியே திருப்பிக்கலாம். திரும்பிடுச்சா
அப்படியே ஸ்டடி பண்ணுறோம். டக்குன்னு எக்ஸிலேட்ரு, டக்குன்னு செகண்டு, டக்குன்னு எக்ஸிலேட்ரு. நான் தான் முன்னால் போகணுன்னு சொல்ல அவர்கிட்ட. டேடி மறுபடியும் எக்ஸிலேட்ரு. அவ்வளோ எக்ஸிலேட் யூஸ் பண்ண அவரெல்லாம் விட்டு அவ்வளோதான். நான் தான் முன்னால் போய் நீ பின்னால் வேணாம் அப்படிங்கிற மாதிரி புரியுதா? போகலாம். ஏப்பா அந்த பாலாஜின்னு பேர் வச்சிருக்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. இப்போ தான் அந்த பாலாஜி இந்த பாலாஜிலாம் யோசித்தேன். புரிஞ்சுதா? ஆமாம் அவரு அதுவே அந்த பாலாஜி. புரிஞ்சுதா? அதான் ஆர்ஜே பாலாஜி. ரிலாக்ஸ். போட்டு அவ்வளோதான். ஃபீல் பண்ணிடணும் அவ்வளோதான். பட் இங்கே ரிலாக்ஸ் ஆகிடும். டக்குன்னு குச்சியை கீழே போட்டுருணும். அங்கே எடுத்து குச்சியை டக்குன்னு கீழே போட்டுடணும். டக்குன்னு 4வது கீர் போட்டு 3 தப்பு இல்லை போகலாம். 3 தப்பு கிடையாது. அப்படி லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ரிலாக்ஸ். அங்கே என்ன சுச்சுவேஷன் வருதுன்னு வெயிட் பண்ணணும். சுச்சுவேஷன் கிளியரு. காலை எடுத்துகிட்டு டக்குன்னு எக்ஸிலேட். புரியுதா? போடா பைத்தியம். புரிஞ்சுதா? சொல்லுவாங்களா இல்லை போடா மெண்டல் சொல்லுவாங்களா? 4வது கீர் போடுவாங்களா? என் சொந்தக்காரா? இல்லை. அப்போ அவர் அப்படி வரணுமா வரக்கூடாதா? என்ன ஸ்டேட்டஸ்க்கு அப்படி வரக்கூடாதுன்னா, நம்மளது போர்டு வெஹிக்கிள் மேலே இவ்வளோ பெரிய போர்டு வச்சுருக்கோம். அங்கே ஆட்டோ வருது, வண்டி போயிட்டுருக்கு. அவர் வந்து இப்படி குறுக்க திரும்பி இப்படி வரணுமா வரக்கூடாதா? பட் நம்ம இங்கே ரிலாக்ஸ் பண்ணணும். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். கான்செப்ட் புரியுதா? அவருக்கு என்னமோ அவசரம் எடுத்துகிட்டு போகுது. நம்ம வந்து இன்னொருத்தவங்க சுச்சுவேஷனையும் ஃபீல் பண்ணி தான் வண்டியை ஓட்டணும். தெரிஞ்சுதா? இதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு வண்டி போயிட்டுருக்குன்னா சரி போ, என்னமோ ஒரு காரணம்னு நினச்சிக்கலாம். ஏன் ஜாமி இந்த கார்கார் போனார் பார்த்தியா? ஏதாவது காரணம் அடிச்சார் அவர். டீசெண்டாக போனார்ல, காரணம் அடிக்கணும் இல்லை. எக்ஸைட்டட் டக்குன்னு மிதிக்கணும்னு நினைக்காதா? எக்ஸைட்டட் டக்குன்னு யூஸ் பண்ணணும். மெயின் தான். மிதிக்கணுங்கிறது வேறு, யூஸ் பண்ணணுன்றது வேறு. உங்கள்கிட்ட தான் அந்த டைலாக் சொன்னேன்னு நினைக்கிறேன். லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். மறுபடியும் ரீமைண்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த டைலாக்கை. நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர். ரஞ்சினி சொல்லிட்டா வேணாமா? கார் எடுத்துட்டு தேர்ட் கீர் லைட்டாக யூஸ் பண்ணு. மெயில் தான். அப்படியா? சாரி சாமி, நேற்றே நீ சொல்லிட்டியா நீ பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு. ரிலாக்ஸ். அப்பவும் வாய் மூட மாட்டேங்கிறான். சாரி ரஞ்சினி. ரிலாக்ஸ். இன்னும் ரிலாக்ஸ் பத்தலை. 20 கீழே வரட்டும். செகண்ட் கீர் அது 20 கீழே வர வரையும் வெயிட் பண்ணுந்தாங்க. மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட் லைட்டாக. அவர் அவ்வளோதான். அவர் நிற்கிறாரா குறுக்க வராறாருங்கிறத டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கணும். அண்ணா நான் வரேன், ஒன்று லெஃப்ட்டில் போங்க, போயிட்டு வரான். 4th கீர் போட்டு ஹார்ன் அடிச்சிருக்கணும். 2 வீலரில் போகிறவங்களாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிப்ரெஷனில் போகிறவங்க என்னதாங்க, ஆளுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், ஆளுக்கு ஒரு வேலை இருக்கும். இதுக்கிடையில் வீட்டுக்காரமாக வேறு ஒரு வேலை சொல்லியிருக்கோம். சரியா? அதனால் அவங்க பூராமே டிப்ரெஷனில் போகிறவங்க. நம்ம தான் கவனமாக அண்ணா உங்கள் பின்னால் நான் வரேன், நீங்கள் பார்த்து போங்கன்னு சொல்லணும். சரிங்களா? நம்மளோட இப்படி மெயில்டாக திருப்போம். வெடுக்கு எக்ஸைட்டாக யூஸ் பண்ணாதீங்க. மெயில்டாக டச் பண்ணுங்கள். அது அப்படியே ஃபீல் ஆகுது. தெரியுதா? நான் சொல்ல ஒரு ஃபீல் உங்களுக்கு புரியுது அந்த இடத்துல? தேடி மிதிச்சிங்கன்னா ஸ்பீடாக போகும். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச். ஏன் நம்ம அவ்வளோ ஸ்பீடாக ஆக்கணும்? ஏன் வந்து இப்படி பிரேக் பிடிக்கணும்? மறுபடியும் ஃபஸ்ட்டு நான் சொல்ல புரியுதா? ஏன் டக்குன்னு ஸ்பீடாக இருக்கணும்? ஏன் டக்குன்னு பிரேக் பிடிக்கணும்? அதுக்கு மெயின்ட்டாக ஃபீல் பண்ணியே வரலாமா? ரிலாக்ஸ். வெடுக்கு எடுத்தினா ஆஃப் ஆயிரும். பிரேக் விட்டுரு. வெடுக்கு எடுத்தினா ஆஃப் ஆயிரும். சரியா? ஏன் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம 1வது கீருக்கு பதிலாக 3வது கீர் போட்டிருக்கோம்.
போதும் நம்பர் எக்ஸைட் யூஸ் பண்ணு. இப்போ போடுங்க செகண்ட் கியர். இப்போ போடுங்க தேர்ட் கியர். ஃபீல் புரியுதா தங்க? சின்ன அசம்சன் தானா? நீ மூணாவது கீர் போட்டு நான் சொல்கிறேன். போப்பா என்னதுன்னு கேட்டால் காரு டொயோட்டா ஹர்பன் க்ரூஸ். ஏண்டாதுங்க ஏன் நிஜமானே ஹர்பன் க்ரூஸ் தான் அந்த வண்டி. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். அன்பு மிஸ்ஸு, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மிஸ்ஸு. என்னது நீ கேள்வி கேட்கணுமா? நீ வானா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லணுமா? யார் அது தங்க? ஏய் செகண்ட் கியர் போடுங்க. அவர் வாட்டுக்கு அவர் போய்க்குவார், நம்ம வாட்டுக்கு நம்ம போய்க்கலாம். அதை விட்டு போட்டு என்னது எதுனா ஒரு மாதிரி டக்குன்னு ஒரு எமோஷன் ஆகக்கூடாது. சரியா? எக்ஸைட் மிதிக்காதீங்க. நம்ம நேராக போகிறோம். இவரும் பாவம் இவரும் பாவம். இந்த சுச்சுவேஷனில் எக்ஸைட்டர் மிதிக்கக்கூடாது. இவரும் நம்மளை ஒட்டி வராரு, அவரும் நம்மளை ஒட்டி வராரு. கரெக்டாக இண்டிகேட்டர் எப்படி லெஃப்ட்டு போட்டுக்குங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போட்டுக்குங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம் ஓட்டிகிட்டு வந்தீங்க. இன்றைக்கி எவ்வளோ நேரம் கிராப் ஆகிருக்கு? 21. நாளைக்கு 71 கிராப் ஆகும். கம்மியாகிட்டே வரணும்னு சொல்கிறீங்க. அப்போ தான் நம்ம இன்க்ரீஸ் ஆகிறோம், இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறோம். கான்செப்ட் புரியுதா? நேற்று கரெக்டாக 24.5 மினிட்ஸ் ஓட்டினீங்க.